ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் ஒன்று நடந்துச்சு. அதில் பயங்கரமான பூகம்பங்கள் வெடிச்சுது. அதில் வந்துட்டு நிறைய பேர் செதறி ஓடி போனாங்க. ஒரு சில பேர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராணவ் பிச்சு உதறிட்டாப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வேறு மாதிரி வெறித்தனமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கச்சிதமாக அவங்கவுங்க விஷயங்கள் பண்ணாங்க. சத்யாவை சொல்லலாம், பவித்ராவை சொல்லலாம், அன்ஷிதாவை சொல்லலாம். அன்ஷிதாக்கெலாம் வந்துட்டு பேசி கடைசியில் குரலே போச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு தொண்டை கட்டின மாதிரி தான் இருக்குது அவங்களோட குரல். கடைசியில் உண்மையிலே தொண்டை கட்டி கவிக்குது. அவங்க பேச்சே வரல கடைசி வரைக்கும். இப்படி நிறைய சம்பவங்கள் பயங்கரமாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் அதனால் அழுதாங்க, மஞ்சரி ஒரு பக்கம் அழுதாங்க. ஜெஃப்ரிலாம் வந்து ஷர்ட்டை கழட்டி போட்டு ரியாக்கில் போய் சண்டை போட்டு ஒரு வழியாக ஆகிடுச்சு. நம்ம இருக்கையிலே பொம்மை மாதிரி இருந்தது வர்ஷினி மட்டும்தான். இவ்வளோ அமிழ்த்து மொழியில் நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே யாரா அது மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க நம்ம வர்ஷினி. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா தர்ஷிகா ஒரு வேலையை பண்ணுறாங்க. தர்ஷிகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்கன்னு ரியாவை கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து லெட்டர் எழுதுறாங்க. லெட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டியர் வர்ஷினி, யூ ஆர் நாட் மை ஒய்ஃப், கிவ் மீ எ நைஃப் அப்படின்னு போட்டு, அதாவது நீ என் வாழ்க்கைக்கு கிடைக்கலன்னா, ஒய்ஃபாக வரலன்னா எனக்கு நீ வந்து நைஃபை கொடு அப்படின்ற மாதிரி. அதை எழுதி ரியாக்கில் கொடுக்க ரியா வந்துட்டு கேமரா முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. வழக்கமாக அவங்க சொல்லுவாங்கள்ல, கேமரா சுற்றி இருந்தாலும் கேமரா கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாச்சனா முன்னாடி போட்டு போயிட்டாங்க. சாச்சனா இன்னும் நம்ம முன்னாடி ஏதோ ஒரு பேப்பர் உள்ளது சொல்லிட்டு இந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்ற மாதிரி முத்து படத்தில் வந்த மாதிரி அங்கங்கே மாறி கடைசியில் அந்த பேப்பர் எடுத்து போய் வர்ஷினிகளை கொடுத்துட்டாங்க. வர்ஷினி பார்க்குறாங்க. அந்த நேரம் நம்பால் வராரு அருண். அவர்கிட்ட எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை படிச்சுட்டு கொடுக்குறாங்க. இவரும் படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறமா அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. என்னென்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து க்ரீன் கலர் எழுதி, இந்தாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அப்படியே வந்துட்டு இவர் ஒரே சந்தோஷமாயிடுறாரு. இது வந்து ஒரு கான்செப்ட் தான், இது ஒரு ஸ்கிட்டு தான். பட் இருந்தாலும் அவர் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வராமல் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வராரு. எல்லோரும் இங்கே கேட்குறாங்க, என்னாச்சு சார், சொல்லுங்கள் சார், விபி சார் சொல்லுங்கள் அப்படின்போது அவர் வந்து அங்கேருந்து அப்படியே நைஸாக அப்படி காமிக்கிறார் அந்த பச்சை கலர் லெட்டரை. எல்லாம் படிச்சுட்டு ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக பார்ட்டியாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக வந்துச்சு. செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு அருணோட நடிப்பு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.